ஏதோ நன்றி கெட்டத்தனமாகலாம் அப்படிலாம் இல்ல. இவர்கள் என்ன முயற்சி செய்தால் அவங்க எல்லாம் சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள் என்பதை எதிர்த்து தான் வெளியே வந்தனர். இந்த வார்த்தைகளை அவர் தவிர்த்தால் இது போன்ற தேவையற்ற விவாதங்கள் இங்கே வராது. மாண்புமிகு தலைவர் அவர்களே, நான் சொல்லிடுறேன், நீங்க உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் உறுப்பினர் உட்கார சொல்லுங்க. அவரை அமைச்சர் நீங்க பாருங்க, உட்காருங்க. மாண்பு அமைச்சர் உட்காருங்க. நீங்களும் பாருங்க. உங்க ரெண்டு பேரையும் கேட்கிறேன், இல்ல உங்க இருவரையும் நான் கேட்கிறேன், ரெண்டு பேருமே கேட்கிறேன். கண்ணியமிகு காகிதம் இல்லத்தின் பல முறை சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் பிஹேவ் பண்ணீங்கன்னா எப்படி சொல்ல முடியாது? தவறு. தயவுசெய்து உட்காருங்க. மரியாதைக்குரிய சொன்னேன், சாரி தவறு இருந்தா தெரிஞ்சுங்க. இன்னும் செய்யுங்கன்னு சொன்னா, ஆனா மற்றவர்களை தாழ்த்தி விடாதீர்கள். அது ஒரு நன்றி கெட்ட ஒரு உணர்வை வெளிப்படுத்தி விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன். நன்றி உணர்வை கொஸ்டின் பண்ணக்கூடிய தகுதியெல்லாம் இங்க இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு இல்ல. வாரம் பேசிட்டு இருக்க இது என்னன்னா, ரெண்டாவது போன வாரம் வரைக்கும் மாத்தி பேசிட்டு இருந்தவருக்கு 5 வருஷம் கூட்டணி மாறவர் என்ன கொஸ்டின் கேட்கிறாரு? மக்கள் நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுடைய ஆட்சியும் உங்களுடைய தலைவர்களை பற்றி தோல்வி பேசினார். அவரை பார்த்து தமிழ் மன்சாரியை பார்த்து நன்றி சொல்வதற்கு முடியாதுன்னு சொல்ற தகுதி இல்லைன்னு சொல்றாரு. அது எப்படின்னு சொல்றாரு? அது எப்படி சொல்றது? முஸ்லிம்கள் ஹஜ் யாத்திரை செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய 50 கடமைகளில ஒன்றை செய்வதற்கு வசதியாக கடந்த திமுக ஆட்சியில 40 கோடி ரூபாய் வரை ஒதுக்கி ஒரு மிகப்பெரிய ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு அங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அதற்கு முன்பாக அதிமுக ஆட்சியின் போது அந்த கோரிக்கையை நான் தான் அப்போது முன்வைத்தேன். அப்போது 15 கோடி ரூபாயை முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒதுக்கி இருந்தார்கள். அந்த 15 கோடியை 40 கோடி ரூபாய் உயர்த்தியது தளபதி முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி அவர்களுடைய அரசு என்பதை நான் குறிப்பிட விரும்பினேன். அது மட்டுமல்ல, மறைந்த நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லீம்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா காதிர் மொய்தீன் சாஹிப் அவர்களை மரியாதை செலுத்தும் மரியாதைக்குரிய சொன்னேன், சாரி தவறு இருந்தா திருத்திங்க. மரியாதைக்குரிய நம்முடைய காதிர் மொய்தீன் சாஹிப் அவர்களுக்கு தகைசால் தமிழர் என்ற உயரிய விருதை அளித்து சிறப்பித்தது முந்தைய திராவிட மாடல் அரசு. நான் என்ன சொல்றேன்னா, முந்தைய அரசுகள் செய்த நல்ல விஷயங்களையும் பாராட்டணும். நீங்களும் செஞ்சிருக்கீங்க, இன்னும் இதை விட சிறப்பாக செய்யுங்க. அதை நம்ம எதிர்பார்க்கிறோம். மாறாக நாங்க மட்டும்தான் எல்லாம் செஞ்சிருக்கோம், மற்றவங்க எல்லாம் யாருமே எதுவுமே செய்யல என்பது போல சொல்வது அது ஆரோக்கியமான அரசியலுக்கு உதவாது. அதே போன்று இடஒதுக்கீடு உள்ளிட்ட விவகாரங்களில திராவிட கட்சிகள் செய்த சாதனைகளை மறக்க முடியாது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசில் அந்த 3.5% இடஒதுக்கீட்டுக்கு இன்னல் வருகின்ற போது சிறப்பான அரசாணையை வெளியிட்டதும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மீண்டும் நான் சொல்வது, உங்களுடைய கோரிக்கைகளை சிறுமைப்படுத்தல, வரவேற்கிறேன், பாராட்டுறேன். இன்னும் செய்யுங்கன்னு சொல்றோம், ஆனா மற்றவர்களை தாழ்த்தி விடாதீர்கள். அது ஒரு நன்றி கெட்ட ஒரு உணர்வை வெளிப்படுத்தி விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன். இல்ல அவருக்கு பாருங்க, ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். உட்காருங்கன்ற இல்ல, உங்களுக்கு அனுமதிக்கணும், உட்காருங்க. இருங்க. இல்ல நன்றி உணர்வு என்று பற்றி நீங்க சொன்னீங்க. மாண்புமிகு இல்ல நன்றி உணர்வோடு இருக்கும்னு சொன்னாரு. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் யாராலே வெற்றி பெற்றோம் என்பதை நினைவு கூர்ந்து இந்த அவையிலே அதை பதிவு செய்ததே ஒரு நன்றி உணர்வுடைய அடையாளம் தானே. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் உட்காருங்க. நீங்க உங்களை அனுமதிக்க போறேன். நீங்க கண்டிப்பா பேசுங்க, உட்காருங்க. கண்டிப்பா அனுமதிப்பேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், இந்த நன்றி கெட்ட அப்படின்ற வார்த்தையை கண்டிப்பா மிகவும் தடித்த வார்த்தை இருக்காருன்னு சொல்லிட்டேன். ஏன்னா பேசுறப்ப மிகவும் தெளிவாக சொன்னார். எதனால யாருக்கெல்லாம் நன்றி சொல்லி வந்தார். ஐயா காதர் மைதீன் அவர்களும் பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் கண்ணியமிகு காகிதம் இல்லத்தை அவர்களை பார்த்ததில்லை. ஆனால் நான் ஐயா காதர் மைதீன் அவர்களை நேரில் சந்தித்த பொழுது அவ்வளவு கண்ணியமாக என்ன நடந்தது என்று அவர் எல்லாத்தையும் சொன்னார். எதனால அவர் கூட்டணி விட்டு வெளியே வந்தார், எதனால இவங்க எல்லாம் சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து பந்திப்போம் எல்லாம் சொன்னார். சொல்லிட்டு தான் வெளியே வந்தார். ஏதோ நன்றி கெட்டத்தனமாகலாம் அப்படிலாம் இல்ல. இவர்கள் என்ன முயற்சி செய்தால் அவங்க எல்லாம் சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள் என்பதை எதிர்த்து தான் வெளியே வந்தனர். இந்த வார்த்தைகளை அவர் தவிர்த்தால் இது போன்ற தேவையற்ற விவாதங்கள் இங்கே வராது. அதையெல்லாம் தெளிவா அவர் பத்திரிகையில பேட்டியில சொல்லிட்டு தான் வந்தார். அதனால தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்தாலும் இது போன்ற விவாதங்கள் வராது. தெளிவாக இந்த அவையும் தெளிவாக செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி ஒரு முடிவு இனி சம்பந்தப்பட்ட உட்காருங்க. ஒரு முடிவு சொல்லிடுறேன். உட்காருங்க. இனி மாண்புமிகு அமைச்சர் எந்த துறையை சார்ந்த அமைச்சர் பதிலளித்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு பதிலளிக்கிற வாய்ப்புக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். அந்த வகையில்
நம்முடைய மாண்பு சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர்கள் அவர் பேசி முடித்து விட்டார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த வாய்ப்பை நான் தந்து கொண்டிருக்கிறேன். முன்னாள் அமைச்சர் மெய்யநாதன் அவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் கேட்டு அவருக்கு வாய்ப்பு நான் தருகிறேன். நீங்க பேசுங்க. உட்காருங்க. ஏற்கனவே இருந்த எந்த ஆட்சியும் குறை சொல்லாமல் கண்ணியமான முறையில் கான்ட்ரவர்சி இல்லாம இதுவரை 20 அறிவிப்புகள் சிறுபான்மை சமுதாயம் முதல் தடவை தான் நான் பதிவு பண்றேன். ஏன் அவங்க தானே எந்திரிச்சு அட்டெண்டன்ஸ் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அது இல்லாம நன்றி கொஸ்டின் பண்ணக்கூடிய தகுதியெல்லாம் இங்க இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் வார வாரம் பேசிட்டு இருக்கவர் என்னன்னா இது என்னன்னா, ரெண்டாவது போன வாரம் வரைக்கும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தவருக்கு 5 வருஷம் ஒருத்தர் கூட்டணி மாறுவர் என்ன கொஸ்டின் கேட்கிறாரு அவரு. சொல்லுங்க. மக்கள் அது ஃபர்ஸ்ட் அவரு தருவு என்ன நன்றி அவரு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நேற்று மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசி முடித்தாகிவிட்டது. அமைச்சர் பதுவரிக்கு பிறகு மானிய கோரிக்கை குறித்து வாக்கெடுப்பு. மக்கள் நலத்துறை அமைச்சர் உட்காருங்க சார், உட்காருங்க, எடுக்கலாம். அமைச்சர் பாருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று 10க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இது குறித்து பேசியாகிவிட்டது. அந்தந்த ஆட்சியில் அவர்கள் என்ன சிறுபான்மையினருக்காக என்னென்ன செய்தார்கள் என்று சொல்லியாகிவிட்டது. இன்று அமைச்சர் பதிலுரையும் வழங்கிவிட்டார். அதற்கு பிறகு நேரடியாக வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்று தாழ்மையுடன் சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள் பதிலுரை. போதும், உட்காருங்க. மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் பதிலுரை. மாண்புமிகு பாருங்க, நான் மாண்புமிகு உறுப்பினர் கே நேரு அவர்கள், அவர் உங்களுக்கு உங்களுடைய ஆட்சியை உங்களுடைய தலைவர்களை பற்றி புகழ்ந்து பேசினார். அவரை பார்த்து தமிழ் மன்சாரியை பார்த்து நன்றி சொல்வதற்கு முடியாதுன்னு சொல்ற தகுதி இல்லைன்னு சொல்றாரு. அது எப்படின்னு தெரியும்? அது எப்படி சொல்றது? தமிழ் மன்சாரியை பேச சொல்லு. மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள், மாண்புமிகு தலைவர் அவர்களே, அவை முன்னவர் நீங்க நான் சொல்லிடுறேன், சொல்லுங்க. நீங்க உட்காருங்க, உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர், அவை முன்னவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க, உட்காருங்க ப்ளீஸ். உட்காருங்க. அவை நீங்க அவை முன்னவர், மாண்புமிகு பேரவை அவை முன்னவர், அவை முன்னவர், மாண்புமிகு அவை முன்னவர், அவை முன்னவர். யார் ஆங்கிலத்தில் யார் பேசுற சொல்லுங்க. என்ன விஷயம்? என்ன சொல்ல வரீங்க? உட்காருங்க, கொஞ்சம் உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் நீங்கள் நன்றி சொல்லி இருக்க வேண்டும் என்று தான் சொன்னாரே தவிர நான் இருங்க இல்ல. ஆகவே அவர் இல்ல ஆகவே இந்த பிரச்சனையை தொடர்ந்து சபையிலே இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கண்டினியூ பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அதனால கொஞ்சம் உதவி அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. மாண்புமிகு இருங்க, நான் சொல்லி இதை முடிவு சொல்றேன். மாண்புமிகு உறுப்பினர் அவர் பேசிய உடனே நான் சொன்னேன், வேறு கட்சியில எந்த ஆளுங்கட்சி பொறுப்பில் அமைச்சராக உட்காருங்க, 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 உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க, மாண்பு உறுப்பினர் உட்கார சொல்லுங்க. அவரை அமைச்சர் நீங்க பாருங்க, நீங்க பாருங்க, உட்காருங்க. மாண்பு அமைச்சர் உட்காருங்க. நீங்களும் பாருங்க, உங்க 2 பேரையும் கேட்கிறேன். இல்ல உங்க இருவரையும் நான் கேட்கிறேன், உங்க 2 பேரையுமே கேட்கிறேன். கண்ணியமிகு காயிதே மில்லத்தின் பல முறை சொல்லிவிட்டு 2 பேரும் இப்படி பிஹேவ் பண்ணீங்கன்னா எப்படி சொல்ல முடியாது? தவறு. தயவுசெய்து உட்காருங்க, உட்காருங்க. அவர் நன்றி, உங்களை பத்தி நன்றி நினைவுகள் என்று சொன்னவன் என்ன சொன்னேன், அங்கே இருந்து இங்கே வந்தாலும் கூட தன்னை ஜெயிக்க வைத்த மக்களுக்கு நன்றி சொன்னாரா இல்லையா என்று நான் கேட்டேன். அதோட அந்த பிரச்சனை முடிந்து விட்டது. நீங்க திரும்ப அவரை பற்றி நீங்கள் பேசிய அந்த குறிப்பை நான் இப்போ அறைக்கு சென்ற உடனே திருப்பி நான் படித்து பார்ப்பேன். தேவையற்றதாக இருந்தால் நிச்சயமாக நீக்கிவிடுவேன் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள்.
அதோட விட்டுருங்க, அதோட விடுங்க. மாண்புமிகு சமூகநீதித்துறை அமைச்சர் சீக்கிரமா முடிக்கணும், ஏன்னா நம்மளுக்கு வந்து 1:30 மணிக்குள்ள அவையை முடிப்பதாக சொல்லியிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது என்னுடைய கன்னி உரை அல்ல, வன்னி உரை. ஆகவே இந்த வன்னி உரைக்கு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து அனுமதி கொடுக்குமாறு நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.